கோடிக்கணக்கான கற்பனைகள், லட்சக்கணக்கான முயற்சிகள், ஆயிரக்கணக்கான தோல்விகள், எதையும் கண்டு துவண்டு விடாதே. எளிதில் கிடைக்க வாழ்வில் எதுவும் எளிதல்ல. பறவை இனத்திலேயே கழுகுக்கு மட்டும்தான் 70 ஆண்டு ஆயுட்காலம். 70 ஆண்டு ஆயுட்காலம் வாழ வேண்டும் என்றால் அது 40 வயதில் தன்னையே உருமாற்றம் செய்ய வேண்டும். கழுகு தன் 40 வயதை அடையும் போது அதன் அலகு இரையை பிடிப்பதற்கும் உண்பதற்கும் பயனற்றதாகிவிடும். அதன் அலகும் வளைந்துவிடும். அதன் இறக்கைகள் தடித்து பறப்பதற்கு கனமாக மாறிவிடும். இந்த நிலையில் ஒன்று இறப்பது அல்லது வலிமிக்க நிகழ்ச்சிக்கு தன்னையே உட்படுத்துவது. இவைதான் கழுகுக்கு முன் இருக்கும் வாய்ப்புகள். கழுகு என்ன செய்யும் தெரியுமா? இந்த காலகட்டத்தில் உயர்ந்த மலைக்கு பறந்து சென்று அங்கிருக்கும் பாறையில் தன் அலகை கொண்டு வேகமாக மோதி அலகை உடைக்கும். புதிய அலகு வளரும் வரை தன் கூட்டிலேயே தனித்து இருக்கும். புதிய அலகு வளர்ந்த பின் இறகுகளை தானே பிய்த்து எடுக்கும். 5 மாதங்களுக்கு பின் புதிய இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். இந்த மாற்றத்திற்கு சுமார் 150 நாட்கள் ஆகும். அத்தனை நாட்கள் காத்திருந்து வலியை அனுபவித்து மறுபிறவியை அடைந்த கழுகு இன்னும் 30 ஆண்டுகள் வாழ தகுதி உள்ளதாக மாறும். வாழ்க்கையில் இதுதான் கடைசி என்று நினைப்போம். ஆனால் அந்த வாழ்க்கையை புதுப்பிக்க வாய்ப்பு கிடைக்காமல் போகாது. அந்த வாய்ப்பு வலியோடு வரலாம். அதை தாங்கிக் கொள்வதற்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி வந்தால் நமக்கு மறுபிறவி கிடைக்கலாம். அதற்கு பிந்தைய வாழ்க்கை மகிழ்ச்சி மிக்கதாக மாறிவிடும். தோல்விகள் நம்மை அழிக்க முடியாது. வேதனைகள் நம் வாழ்வில் நிலைக்க முடியாது. சாதிக்க வழிகளை தாங்கிக் கொள்ளுங்கள். போதிக்கும் பாடங்களாய் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இலக்கை அடைய முடியாது. வாழ்வில் வலியை அனுபவித்தால்தான் வழியை அடைந்து இலக்கை எட்ட முடியும். வாய்ப்புகளை உருவாக்குவதை விட உன்னை நீயே உருவாக்கு. வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். ஒதுக்கி வைக்க நீ என்ன குப்பையா? ஓரம் கட்டி வைக்க நீ என்ன தூசியா? வீழ்வதை எண்ணாதே, வாழ்வதை எண்ணு. புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்வோம். விதை இருளுக்கு அஞ்சாது. ஒதுக்கப்படவில்லை, செதுக்கப்படுகின்றோம் என்பதை உணர்வோம். மனம் தோல்விக்கு அஞ்சாது. நீ விழுந்து போக காக்கையின் கூட்டம் அல்ல, எழுந்து மேலே பறக்க வேண்டிய கழுகின் வம்சம் என்பதை மறந்து விடாதே. கழுகை போன்று தன்னம்பிக்கையோடு மறுபிறவிக்கு நாமும் தயாராகுவோம்.